ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு அழகான vlog பார்க்கலாங்க. இது 4 நாளாக சேர்ந்து எடுத்த வீடியோ தான். இதில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேரத்துலேயே கோலம் போடலான்னு எந்திரிச்சு வந்துட்டுங்க. ஆனால் எனக்கு முன்னாடியே அம்மா போட்டு விட்டுட்டாங்க. கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம செடியில் பூத்த பூவையும் பார்த்துட்டு ஒரு லோடு வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு விட்டாச்சுங்க. அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் இருந்ததுங்க. வீட்டுக்கிட்டேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்கு நேரத்துலேயே போகணும்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுலான்னு 1 பாட் ரைஸாகவே செஞ்சாச்சுங்க. எனக்கு இப்போது இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது கட்டினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அடிக்கடி சின்ன விசேஷத்துக்கெலாம் இதை தான் கட்டிட்டு போயிட்டுருக்குறேங்க. அப்புறம் இந்த பப் ஸ்லீவ் மாடல் ப்ளவுஸும் ரொம்ப பிடிச்சிருந்தங்காட்டி இந்த சேரீ தாங்க அடிக்கடி வியர் பண்ணுறேன். சேரீ அயர்ன் பண்ணி வச்சுட்டு தம்பி லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு வைக்கலான்னு போயாச்சுங்க. இந்த பிரியாணி செஞ்சால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பை கொடுத்து விடணுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுறா கொடுத்து விடுன்னு சொல்லிடுவாங்க. சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டுங்க ஸ்கூலுக்கு தாட்டி விட்டதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்துட்டு மத்தியானம் நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக வெளியே போயிருந்தேங்க. தம்பிக்கு 2 நாளில் பிறந்த நாள்னு சொல்லி ஒரு காப்பு ஒன்று வாங்கலான்னு சொல்லி தாங்க போயிருந்தோம். இந்த காப்பு தாங்க வாங்கியிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி வசந்த பஞ்சமியும் வீட்லேயும் சாமி கும்பிட்டு வச்சுங்க. பொங்கலுக்கு புதுசாக ஒரு குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, இன்றைக்கி சாமிக்கு படையலாக சக்கரை பொங்கல் செஞ்சலான்னு செஞ்சுட்டு பக்கத்தால் இருக்க கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. கூடவே இந்த ப்ரேஸ்லெட்டும் வாங்கியிருந்தேங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க ஊருக்கு கிளம்பி இருந்தோம். கரெக்டாக கிளம்பிட்டு இருக்கும்போது சித்தி பொண்ணுங்க தங்கச்சி பசங்கன்னு எல்லாம் வந்திருந்தாங்க. சரி வாங்க தேர் நம்பிக்கை ஊருக்கு போகலான்னு அவங்களையும் அத்தையும் மாமா பேத்தி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஊருக்கு போயிருந்தேங்க. அத்தை வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போனாலுமே வடை சுட்டு பாயசம்லாம் ஊற்றி குடிச்சிட்டுங்க நைட்டு டிஃபனும் சாப்பிட்டு அப்புறம் தாங்க கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். அத்தை கூட்டிகிட்டு எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தோன்னுமே லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. பசங்க வெளியே நின்று கொஞ்சம் நேரம் எல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மண்ணிலே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் தாங்க கோயிலுக்குள்ளே போனோம். போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தேர்க்கடை போகலான்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக போய் வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அத்தை வந்து எனக்கும் தங்கச்சிக்கும் 2 பேர்த்துக்கு விலையிலும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் இப்படி தேர்க்கடையில் போய் விலையில் வாங்கினது இதுதாங்க முதல் தடவை. விலையெல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கலான்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டாங்க. அப்புறம் எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. அந்த அன்னைக்கு நைட்டு வரும்போது மணி 12 ஆகிப்போச்சு. டைம் கரெக்டாக இருந்ததுங்க வீட்டுக்கு வரக்கும் தம்பிக்கு விஷ் பண்ணுறக்கும். இதுதான் முதல் டைம் நைட் டைமில் நாங்கள் விஷ் பண்ணுறது. ஏன்னா தம்பி இல்லைன்னா 12 மணிக்கு தூங்கிட்டு தாங்க இருப்போம். அப்புறம் காலையில் கொஞ்சம் லேட்டாகி தாங்க எழுந்திரிச்சோம். சரி காலையில் எழுந்திரிச்சி புது ட்ரெஸ் போடுறதுக்கு மஞ்சள் வச்சிடலான்னு சரி வச்சாச்சுங்க. அப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பாக கேசரி தாங்க இருக்கும். அதையும் செஞ்சு வச்சுட்டு தம்பி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சுங்க. பக்கத்து வீட்டுக்கு சாக்லேட்லாம் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மாமா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கொடுத்த காசை கொண்டு வந்து அவங்க சேவிங்ஸ் டப்பாவில் வச்சுட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரமாக தாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க.
தம்பியோட பிறந்தநாள் அப்படி தான் போச்சு. அடுத்த நாள் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுங்க. ஊருக்கு போயிருந்தோம். சரி தோட்டத்தில் ஏதாவது காய் இருந்தால் பறிச்சிட்டு வரலான்ட்டு போயிருந்தாங்க. அன்றைக்கி பீக்கிங்காய் தான் இருந்தது. பீக்கிங்காயும் பொரிச்சாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு சரி ஊருக்கு கிளம்பலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அத்தை புளிங்காய் இருக்குது, நீங்கள் கொண்டு போய் நீங்களே தொளிச்சுக்கோங்க, இந்த விஷயம் என்னால் தொளிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க. புளிங்காயும் சின்ன வெங்காயம் இருந்ததுங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.